நிச்சயமாகவே இந்த இரண்டாவது எபிசோட், இந்த சந்திப்பின் நிகழ்வுக்கு நீங்கள் ஆசையோடு காத்திருந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதை தொடர்ந்து நாம் சகோதரர் எட்வினோடு கூட பயணிக்கவிருக்கிறோம். வாருங்கள். எட்வின் கடந்த முறை சொல்லும்போது அந்த பாடல் குழுவினரில் ஃபஸ்ட்டு ஜூனியர் கொயர் உங்கள் டைமில் தான் ஆரம்பிச்சது. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அதுவே உங்களுக்கு அந்த திருச்சபையில் ஒரு நல்ல ஊழியமாக மாறிட்டுங்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அதை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன். அதாவது நான் கல்யாணம் எங்களுக்கு வந்துட்டு எனக்கும் ஜாஸ்மினுக்கும் வந்துட்டு 2015 நடந்தது. அது முடிஞ்சு ஒரு எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சேர்பர்சன் இருந்தாங்க, மிஸ்டர் வசந்த். அவங்க இருந்தாங்க அந்த பாடல் குழுவுக்கு தலைவராக இருந்தாங்க. அவங்க வேலை நிமித்தமாக அவங்க லண்டனுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆச்சு, இமீடியட்டாக வந்துட்டு என்ன நாமினேட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் கொஞ்சம் அந்த என்ன வந்துட்டு அவங்களோட துணைவியார் மிஸ்ஸஸ் பெலரினா டேனியல், அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அதாவது ஜூனியர் கொயர் முடிச்சு அந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் ஒன்று வச்சிருந்தோம், சிங்கிங் குரூப். அங்கே வந்துக்கிட்டு அவங்க எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அதை வந்துட்டு நான் கற்றுக்கிட்டு, நான் அதை மாதிரி வந்துட்டு அங்கே இருந்த ஸ்மால் குரூப் ஜூனியர் டீமுக்கெல்லாம் வந்துட்டு நான் பாடல்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அண்ணா அந்த டைம்ல வசந்த் அண்ணா வந்துட்டு வெளிநாடுகள் போனனால அப்போ வந்துட்டு ஆக்டிங் சேர்பர்சனாக என்ன போட்டாங்க. அது வந்துட்டு 2016 இருக்கும். அந்த நேரத்துல இருந்துட்டு நான் சேர்பர்சனாக இருக்கேன். அங்க இருந்து தான் என்னோட அனுபவம், அதாவது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்துட்டு அந்த ஷெட்யூல் போடுறதுல இருந்து யார் யாரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடர்ஸ், அவங்களுக்கு அந்த அட்டவணை போடணும் இல்லையா, இந்த நாளுக்கு வந்துட்டு இந்த சர்வீஸ்க்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு அந்த அட்டவணை போடுறது. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அது அவங்களுக்கு இது பண்றது. அதே மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க செஷன் எப்படி இருக்கணும்ன்றத வந்துட்டு அதை எப்படி மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், ஆண்டவரை பத்தி எப்படி சொல்லணும், அது பாட்டுக்கு முன்னாடி எப்படி நம்ம பேசணும், அந்த பாடல்கள் எப்படி பாடணுன்றதுக்கு உண்டான ஆலோசனைகளுக்கு உண்டான கூட்டங்கள், அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாமல் என்னன்னா, ஒவ்வொரு அதாவது முக்கியமான அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அர்ப்பன் பண்டிகை, பெரிய வெள்ளி, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் வந்துக்கிட்டு பொதுவாக நாங்கள் ஸ்பெஷல் நம்பர் கொடுக்கணும் கொயரு. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸு, ப்ராக்டிஸ் செஷன்ஸு இதெல்லாம் வந்துக்கிட்டு பாடல்கள் சொல்லி கொடுக்குறதும் ப்ளஸ் இதை அரேஞ்ச் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அது பர்டிகுலராக வந்துட்டு அது என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்னா, ஜூனியர் கொயர் நான் ஜாயின் பண்ணும்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேக்கின் அவங்க இருந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது தான், நான் ஜாயின் பண்ணும்போது தான் அவங்க தான் திருப்பியும் எங்களுக்கு பாடல்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சீனியர் கொயருக்கு கூட அவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அகைன் அவங்க வந்துட்டு அவங்க பீரியட் வந்துட்டு முடிஞ்ச அப்புறம் தான் மிஸ்டர் நத்தானியல் அவங்க வந்தாங்க. நல்ல பாடல்கள், நல்ல மியூசிக்லாம் நல்லா வாசிப்பாங்க அவங்க. ஆர்கனாக இருக்கட்டும், இந்த கீபோர்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா நேர்த்தியாக வாசிச்சு எங்களுக்கு பாடல்களும் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா. இதுல இந்த டைம்ல வந்துட்டு எங்களுக்கு இருந்த தலைமை போதகர், முதல்ல நான் ஜாயின் பண்ணும்போது இருக்கும்போது ரெவரண்ட் ஆண்ட்ரூ பி நடராஜன், அவர் தான் வந்துட்டு நல்லா கரெக்டாக அசிஸ்ட் பண்ணுவார். எப்படி நம்ம கொண்டு வரணும், இந்த கொயரை எப்படி க்ரோ பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்துட்டு அந்த ஒழுங்கு, அந்த ஒரு இப்போ நம்ம குரூப்பாக பாடும்போது ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமில் நம்ம கற்றுக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கைட் பண்ணார் அவர் எங்களுக்கு, பர்டிகுலர்லி எனக்கு. ஸோ அப்படி நம்ம அவங்களோட ஹெல்ப்போட ப்ரேயர்ஃபுல்லி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நாங்கள் கன்சல்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி வந்த ஒரு அவுட்கம் தான் 100 வாய்ஸ் ஸ்கொயர். அதாவது சென்டனரி செலிப்ரேஷன் வந்து 2017 நடந்தது எங்கள் சர்ச்சுக்கு. ஸோ அதில் வந்து 100 பேர் கொண்ட பாடகர் குழு வந்துட்டு எங்களால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அகெயின் அதில் அவங்க மட்டும் கிடையாது, ஸ்கொயர் மெம்பர்ஸும் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம நிறைய மீட்டிங்ஸ் போட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அதே மாதிரி அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அது மீதி உள்ள வருஷங்கள் நிறைய அந்த குழுக்களை வந்துட்டு இன்டாக்டா வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா இதுல வந்துகிட்டு என்னன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம பார்த்துக்கிட்டு அவங்கள ஒன்னா வச்சுக்கிட்டது. அவங்களுக்கு வந்து ரிட்ரீட் ப்ரோக்ராம்ஸ், கேம்ப்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு ஒரு பாஸ்டர் வச்சுட்டு ஒரு மெசேஜ் எக்ஸ்க்ளூசிவா கொயருக்கு கொடுக்கறது.
இந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் இல்லாம அவங்க நல்லா பாடணுன்றதுக்காக வந்துகிட்டு அவங்களுக்கு சோலோ சிங்கிங் எப்படி பாடலாம், அதுக்குண்டான வழிமுறைகள் அதெல்லாம் வந்துகிட்டு நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அலாங் வித் தி choir கமிட்டி ஆல்சோ. இதெல்லாம் எப்படி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதை எப்படி பண்ணலாம், எப்படி இதை வந்து நேர்த்தியா கொண்டு போகலாம், ஆராதனை வேளையில நேர்த்தியா கொண்டு போகலான்றதுக்கு உண்டான அந்த முயற்சிகள் எப்பவுமே பண்ணியிருக்கிறோம். ஒரு திருச்சபையினுடைய ஆராதனை நேரம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு பல அமைப்பு முறைகள் இருக்கு. அதுல முக்கியமானது பாடகர் வரிசை, கொயர் டீம். இது நீங்களாக மெயின் லைன் டினாமினேஷன்ல வந்து அவங்களுடைய ரெகுலர் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல வர்ற சாங்ஸ். மற்றபடி சில இடங்களில் இந்த 5th சண்டே ஃப்ரீ ஒர்ஷிப்னு வச்சு நிறைய பாடல் நேரம் அப்படி வச்சு செய்கிறாங்க. பெந்தைகோஸ்தே போன்ற சுயாதீன திருச்சபைகளில் அந்த பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் என்பது ஆராதனையில் ஒரு மெயின் பார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. இப்படி இருக்குது. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் இந்த நீங்கள் ஆராதிக்கிற மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய வரலாற்றில் இந்த பாடகர் குழுவினுடைய குறிப்பாக இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம் எந்த அளவுக்கு ஆராதனைக்கு ஒரு ஏற்றம் கொடுக்குது, மக்களுக்கு எப்படி புதிய பாடல்களை கற்றுக்கொள்ளுகிற நேரமாக மட்டுமல்ல, அந்த நாட்களினுடைய பாமாலை கீர்த்தனை போன்ற ஒரு பெரிய பொக்கிஷங்கள் அது எப்படி இன்றைக்கு அர்த்தத்தோடு பாடுவதற்கு ஆசரிப்பதற்கு உதவி செய்கிறது. அதுல உங்களுடைய பொறுப்பு என்ன? அதாவது இப்போ ஒவ்வொரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனுக்கும் நாங்க வந்துட்டு 2 to 3 பாடல்கள் அப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் டைம்ல வந்துட்டு முடிக்கணும்னு நம்ம வர்ஷிப் லீடர்ஸ்க்குலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி. அது வந்துகிட்டு என்னன்னா, அதுலயும் அந்த பாடல்கள்ல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, முதல் பாடல் வந்துகிட்டு நல்லா தெரிந்த பாடல்கள், எல்லாரும் நன்றாக இப்ப எல்லாரும் இன்வால்வ் ஆகி பாடணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா இருக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோட முதல் பாடல் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. 2வது பாடல் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு புதிய பாடல் எல்லாரும் கத்துக்கலாம் அப்படின்ற அந்த நோக்கத்தோட அந்த புதிய பாடல், அதாவது புதுசா வந்த பாடல்கள், அதை நல்லா பாடணும், நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும்ன்றதுக்காக கற்றுக் கொடுத்து அப்படியே நம்ம ஆராதிக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு முறையில பண்றது. 3வது பாடல்கள் என்னன்னா, எப்படி பண்ணுவோம்னா, ஒரு அர்ப்பணிப்பின் பாடல் மாதிரி எல்லாரும் எழுந்து நின்று ப்ரேயர்ஃபுல்லா அந்த சாங்கை பாடுறதுக்கு அது எப்படி பண்ணணுமோ அதுக்குண்டான பாடல்களை தேர்ந்தெடுத்து இது பண்றோம். இது வந்துட்டு நான் மட்டும் இல்லை, இது ஒரு டீம் எஃபர்ட். ஆக்சுவலி இது வந்துட்டு எப்படின்னா, வர்ஷிப் லீடர்ஸ் வந்துட்டு ஒரு குரூப்பா நாங்க சபை போதகர்கள், எங்கள் தலைமை போதகர் மற்றும் இணை போதகர் 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு ஆலோசித்து இது இப்படிதான் பண்ணணும்னு ஆலோசித்து அதுலயும் நிறைய கருத்துக்கள் வரும். பட் ஆனா ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று வந்ததுல இதுல அக்ரி ஆகி அப்படி ப்ரிப்பேர் பண்றது தான். அண்ட் அகைன் அதுலயும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடலையும் வந்துட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம், அதாவது லீடர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடலை பத்தி விளக்குவாங்க. இதுல வந்து பிராக்டிஸ் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம் வந்துட்டு அதுல அதாவது நாங்க டைம் டேபிள் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுல வந்த லீடர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி நாள் வந்துகிட்டு பாடல்களை நன்றாக ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு செஷன் நடக்கும். அவங்க வந்துட்டு ஒரு 4 பேர் கொண்ட குழு, அவங்க லீடர் பிளஸ் ஒரு 2-3 வோக்கலிஸ்ட் வந்துட்டு அசோசியேட் பண்ணிப்பாங்க. அவங்களோட பண்ணி அந்த அடுத்த நாள் பாடுறதுக்கு உண்டான பாடல்களை நன்றாக பயிற்சி எடுத்துக்கிட்டு, எங்க ஆர்கனைஸ்டோட பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் அங்க சண்டே வந்துட்டு போகும். ஆனா அது எங்களுக்கு சாட்டர்டே ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ அந்த ப்ராக்டிஸ் டைம்லயே இந்த கொயர் ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம் வந்துட்டு உள்ள வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் சண்டேக்கு இது பண்ணுவாங்க. அந்த ஒழுங்குமுறைகள்லாம் நம்ம ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்ன்ற, இந்த டைம்ல வரணும், இது முடிக்கணும் இந்த டைம்ல அப்படின்றத வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறோம். பாடகர் வரிசையில் இருக்கிறவர்களிலேயே இந்த சில வர்ஷிப் டீம்ஸ்னு உருவாக்கி அவங்க எப்படி நேர்த்தியா ஆலய ஆராதனையினுடைய ஒரு ஆசீர்வாதத்திற்கு அந்த நேரத்தை நடத்துறாங்கன்னு சொன்னீங்க. அதுல உங்களுடைய மனைவியும் அவ்வப்போது அந்த வர்ஷிப் டீமை லீட் பண்ணி நடத்துறத நாங்க பார்த்துருக்குறோம். அவர்களுடைய அந்த ஆராதனை நடத்துகிற நேரத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆயத்தத்தோட
ஒரு ஆவியானவரினுடைய நிறைவோட மக்களை கை உயர்த்தி சொல்லி அல்லேலூயா சொல்ல சொல்லி ஆமேன் சொல்ல சொல்லி இப்படி ரொம்ப ஒரு உள்ளான மனதிலிருந்து வரக்கூடிய ஆவிக்குரிய உத்வேகத்தோடு நடத்துறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் உங்களுடைய மனைவி. அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாராட்டத்தக்க பண்புகள்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஜாஸ்மின் கிட்ட நல்ல பண்புகள் என்னன்னா அந்த ப்ரிப்பரேஷன். எதா இருக்க எந்த விஷயமா இருக்கட்டும், நானும் என் பிள்ளைங்களும் காலைல டிஃபன் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்தும் அகெயின் இந்த மற்ற சர்ச் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்துக்கிட்டு எப்படி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள், புது பாடல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 weeks முன்னாடியே அவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுல எங்களுக்கும் அவங்க வீட்டுல பாடி அவங்க கத்துக்கு பாடி எங்களுக்கும் அவங்க அந்த சத்தம் காதுல விழுந்து எங்களுக்கு பரிச்சயம் ஆயிடும் அந்த பாட்டம். ஸோ எங்களுக்கும் அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல எங்களுக்கு அந்த பாட்டு புதுசா இருக்காது, நாங்களும் நல்லா அவங்க சொல்லி கொடுக்கும்போது பாடிடுவோம். அந்த ப்ரிப்பரேஷன் விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அகெயின் சில எங்களுக்குள்ள வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் 1-2 விஷயங்கள் இருந்தாலும் அது அந்த நாள்லயே நாங்க பேசி முடிவு பண்ணிடுவோம். பேசி சமரசமாய் ஒரு காமனான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அக்ரி பண்ணி நாங்க சால்வ் பண்ணிப்போம். அஃப்கோர்ஸ் எங்களுக்குள்ள அந்த என்ன சொல்றது, நிறைய பேர் வந்துட்டு நீ பெருசா நான் பெருசா அந்த ஈகோஸ் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே அந்த நேரத்துக்கு ஒரு விஷயத்துல வந்தாலுமே அது வந்துட்டு அந்த நைட்டுக்குள்ள நாங்க அதை சரி செஞ்சிருவோம். எப்படியாவது பாராட்டுவது என்பது தமிழனுக்கு கஷ்டமான காரியம். அதுலேயும் மனைவியை பாராட்டுவது என்பது கணவன்மார்களுக்கு மிகவும் கொடுமையான காரியம் மாதிரி தமிழ் பாரம்பரியத்தில். ஆனால் சகோதரி எட்வின் தன்னுடைய மனைவி பற்றி ரொம்ப அழகா அவருடைய திறமைகள் அவருடைய ஒப்பு கொடுத்தலை பற்றி சொன்னாங்க. இது தொடர்பான காரியங்களையும் அவருடைய குடும்பத்தில் தேவன் தந்த கற்பத்தின் கனிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அடுத்த எபிசோட்ல நம்ம கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர்.
பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு. இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர் தரிசனம் தந்து நடத்துகிறார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.